அப்போது ராஜபக்ச இப்போது நாமல் என்று சொல்லி தாங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு விட்டோம், இப்போது எங்களிடத்தில் ஆட்சியை கொடுங்கள் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ඔබේ මර්ධනය ඔබ තියාගන්නේ 80ට 89 සෙල්ලම් දාන්න ලැස්ති වෙන්න එපා. එදා මහින්ද රාජපක්ෂ හිටියා අද ඉන්නවා. නාමල් රාජපක්ෂ. අය 80ට 89 සෙල්ලම් දාන්න ලැස්ති වෙන්න එපා ඒ කාලේ. මේ අද අලුත් පරම්පරාවක්. වෙනස් දේශපාලන සංස්කෘතියක් இருக்கிறார்கள். அதே போன்று யாழ்ப்பாணத்திற்கு அடிக்கடி எதற்காக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக ராமநாத அர்ஜுனா அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பார்க்கலாம். இவ்வளவு முக்கிய அடிச்சு கொண்டு வடக்கு மாநிலத்துக்கு வாரார் என்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்குது. வடக்கு மாநிலத்துல மாகாண சபை வைக்கல, வடக்கு மாநிலத்துல என்பிபி அரசாங்கம் தோத்துட்டா அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருக்கும். சரிதானே? அதாவது என்பிபி அரசாங்கத்துக்கு வடக்கு மாகாணத்துல மாகாண சபையை பிடிச்சிடலாம் ஒன்ற நப்பாசையும் ஒரு ஆசையும் ஒன்று இருக்கு. அது எங்க தமிழ் தேசியத்தின் தோல்வி. சரிதானே? அது மட்டும் வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது. வடக்கு மாகாணத்துல மாகாண சபை சரி, நீங்க தான் சொல்லுங்க அர்ச்சுனா வேண்டாம், அர்ச்சுனா ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய ஞாபகம் மெம்பர் சத்தியக்க சரி. வடக்கு மாகாணத்துல அர்ச்சுனா வேண்டாமண்டே நீங்க வச்சுக்கொள்ள, உங்களுக்கு அர்ச்சுனா பிடிக்கல, அவன் கதைக்கிற வசனங்கள் பிடிக்கல, அவன் ஒரு தப்பு வச்சுக்காரன் நினைக்கிறீர்கள், 2-3 பேர் குளறதை நான் சொல்றேன். சரி, அர்ச்சுனா வேண்டாம், அர்ச்சுனா அரசியல் வேணுங்களா? நான் போய் தெற்கு அரசியல் செய்வேன், நீங்கள் வேண்டாம், எனக்கு அரசியல் செய்ய முடியல, நான் வேலை செய்வேன், எனக்கு தேவையில்லை. சரி, அர்ச்சுனா வேண்டாம் என்று பார்த்தா நீங்க அனுரோட கொடுப்பீங்களா இருந்தா நான் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் தேசியத்திட்ட வீழ்ச்சி நினைக்கிறேன். அது ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்யற துரோகம் நினைக்கிறேன்.